தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 18 இறைவார்த்தைகள் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதி விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சியடையை விட வழிதவறி அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சியடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே சிறியோர் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதத்துடைய 9ஆம் நாளாகிய இன்று தாயாம் திரு அவை புனித பீட்டர் வாரியர் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவர் 16 நூற்றாண்டுகளிலே தன்னுடைய வாழ்விலே கடவுளை அன்பு செய்வதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி நடப்பதிலும் ஏழைகளுக்கு ஒரு தோழனாக தன் வாழ்நாள் முழுமையாய் வாழ்ந்திருக்கின்றார். புனித பீட்டர் வாரியர் மிக சிறப்பான பணிகளை தன்னுடைய வாழ்நாளிலே ஏறக்குறைய அந்த 16, 17 அந்த நூற்றாண்டுகளில் இருக்கிற கால்வினிஸ் பதிர்களுக்கு மாறாக இயேசுடைய அன்பை, இயேசுடைய மதிப்பீடுகளை, இயேசுடைய ஆன்மீகத்தை சுட்டி காட்டியிருக்கின்றார். அந்த அளவுக்கு இறை ஒன்றிப்பிலும் இறை நம்பிக்கையிலும் வாழ்ந்தவர்தான் புனித பீட்டர் வாரியர். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஆயனாக, மக்கள் அனைவரும் மந்தையாக குறிப்பிடுகின்றார். திருப்பால் 23 வாசிக்கிறோம்: என் ஆயன் ஆண்டவர், எனக்கு என்ன குறைவு, என்னை பசும்புல் மேய்ச்சலிலே என்னை இளைப்பாற செய்கிறார் என்பது போல இஸ்ராயல் மக்களுடைய இந்த வாழ்வு சமூகமானது எப்பொழுதுமே அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்விலே இந்த ஆடுகளை அவர்கள் வளர்ப்பதிலும் தங்களுடைய வாழ்விலே கடவுளை ஆயனாக, மந்தையாக, ஒவ்வொருவரையும் அவர் ஆயன் மந்தை அந்த உருவகத்திலே வழி நடத்துகின்றார். கடவுள் எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பவர், நம்முடைய ஒவ்வொருடைய தேவைகளையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பவர் என்பதிலே அவர்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆக அவருடைய வாழ்வு ரீதியாக பார்க்கிற பொழுது இந்த ஆயன் ஆடுகள் இந்த உருவத்தை தான் ஆண்டவர் நற்செய்தியிலே பார்க்கிறோம். 99 ஆடுகளையும் நான் பார்க்கிறோம். விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை ஆண்டவர் தேடி செல்கின்றார். இதுதான் கடவுளுடைய திருவுளம் என்பதை சொல்லுகின்றார். ஆக சிறியோர்கள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். மனம் மாற தேவையில்லாத 99 நீதிமான்களை விட மனம் மாறுகின்ற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே அக்களிப்பும் மகிழ்வு உண்டாகும் என்று சொல்லுகின்றார். அப்போ இயேசுடைய பார்வையிலே நாம் பார்ப்பது யாரும் நெறிதவறி போகக்கூடாது, எல்லோரும் மீட்புக்குரியவர்கள். அதான் இந்த திருவருகை காலத்துடைய இந்த 2ஆம் வாரத்திலே அமைதி ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த வாரத்திலே ஆண்டவர் எல்லோருக்கும் நீதி வழங்கக்கூடியவராக, எல்லோரையுமே பாதுகாப்பவராக, அதான் அது ஆயனாக அவர்களை உணவு கொடுப்பது, வழி நடத்தி செல்வது, அனைத்திலுமே நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையுமே அவர் கண்ணோக்கக்கூடியவர் என்பதை இன்றைக்கு நாளிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்குமே அழைப்பு கொடுக்கின்றார். நாம் இன்றைக்கு காணாமல் போயிருக்கலாம். ஆண்டவருடைய அன்பிலிருந்தும் ஆண்டவருடைய பாதுகாப்பிலிருந்தும் அவருடைய அந்த உறவிலிருந்து நாம் விலகி சென்றிருக்கலாம். சில வேளைகளே நம்முடைய சுயநலத்தின் காரணமாக, நம்முடைய அடிமைத்தனத்தின் காரணமாக சில வேளைகளை நாம் அவர்கிட்ட அன்பில் விலகி இருக்கலாம். ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார், தேடும் ஆயனாக இருக்கிறார். இந்த மக்கள் எல்லாம் ஆயனில்லா ஆடுகள் போல இருக்கிறார் என்று இயேசு பரிவு கொண்டார். அதான் பழைய ஏற்பாடு எசாயா புத்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆயன் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். அந்த அளவுக்கு ஒரு ஆயனுடைய அந்த ஒரு பண்பு, உபசரிப்பது, கவனிப்பது, அதை வழிநடத்தி செல்வது, அதை நீரோடைகளுக்கு இட்டுச் செல்வது, உணவு கொடுப்பது, பாதுகாப்பது போன்ற நற்பண்புகள் தான் ஒரு ஆயனுடைய பண்புகளாக சொல்கிறார். இன்றைக்கு குடும்ப தலைவராக இருக்கலாம், இன்றைக்கு குடும்ப தலைவியாக இருக்கலாம். எந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு ஒருவரை பாதுகாக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஒவ்வொருவருக்கு நாம் அந்த உடனிருப்பை எந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு கொடுக்கின்றோம். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வர முடியாது, எனக்கு இயலாது என்று இன்றைக்கு தட்டி கழித்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது உறவை பேணி பாதுகாப்பவர்களாக, ஆயனாக, நல்ல ஆயன் நானே. யோவான் 10ஆம் அதிகாரம் 16 இயேசுவே சொல்கிறார்: நல்ல ஆயன் நாடு நானே, என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிகின்றன என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு இயேசு ஒரு ஆயனாக நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு பாசமுள்ள, ஒரு நேசமுள்ள ஒரு ஆயனாக இருந்து நம்மை பண்படுத்துகின்றார், பக்குவப்படுத்துகின்றார். ஆக நாம் இன்றைய நாளிலே திருவருகை காலத்திலே இயேசுவோடு பாதையிலே நாம் தேடி வருவோம். நம்மை தேடி கொண்டிருக்கின்றார். மீட்பர் வருகிறார், ஆயத்தமாவோம், விழிப்போடு அவரை வரவேற்போம். ஜெபிப்போமாக.
அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவே அயனாக வருகின்றார். இயேசுவே எங்கள் மத்தியிலே ஒரு மீட்பராக, இரட்சகராக, எங்கள் வாழ்வுக்கு ஒளியாக, இதோ நானே உலகின் ஒளி என்று சொன்னவர், நானே நல்ல ஆயன் என்று சொன்னவர், நானே நல்ல மேய்ப்பர் என்று சொன்னவர், இதோ எங்கள் மத்தியிலே வருகின்றார். நாங்கள் இந்த 2ஆம் வாரத்திலே எங்களை நாங்கள் தயாரிக்க, ஆன்ம தயாரிப்பாக இயேசுவோடு நாங்கள் ஒன்றிக்க எங்களுக்கு தேவையான கிருபையும் கொடைகளையும் நிறைவாய் இந்த வீட்டில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த வாரத்திலே உங்களுடைய வல்லமை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய பாதுகாப்பு நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்தள்ள வேண்டுமாய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன்.